ஆண்டோர்களே, தமிழ் சான்றோர்களே, போற்றுதலுக்குரிய புண்ணிய சிலர்களே, நாடகத்தை காண வருகின்ற அனைத்து கலையாசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவரையுமே எங்கள் நாடக குழுவின் சார்பாக வருக வருகவென வரவேற்கிறோம். நன்றி மனுஷனாப்பதான் நன்றி வேண்டும். அந்த நன்றி கோழி கூட தண்ணியை குனிஞ்சு எடுக்கும், விழுங்கும் பொழுது வானத்துணைக்கு விழுங்கும். ஏன்? வானத்திலிருந்துதான் மழை பெய்யுது. அந்த வர்ண பகவானுக்கு நன்றி தெரிவிக்க அதனை போன்று நல்லதொரு முறையில் எங்களுக்கு ஒலிபெருக்கி அமைத்து தந்திருக்கக்கூடிய ஒலிபெருக்கியின் உரிமையாளர், அதில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வருகின்ற பக்க மேள கலைஞர்கள் அன்பு தம்பி செந்தில் முருகன், அன்பு தம்பி சமயமுத்து, என் அருமை மகன் சின்னமருது, அன்பு பெயராண்டி சக்திவே, உங்கள் அத்தனை பேரையும் மனமாற வாழ்த்துகிறேன். மகராசரா நல்லா இருங்க, தீர்க்காயிலா இருங்க. வரங்க மேடையிலே சின்னஞ்சிறுவனாகி எனக்கு புனிதமான ஒரு பேரத்தை கொடுத்து எந்த ஒரு ஆதரவுமே இல்லாத எனக்கு அன்னையாக, தந்தையாக, மாதா, பிதா, குரு தெய்வமாக இருந்து என்னை வாழ வைத்த தெய்வம் என்னுடைய ஆசான், என் குருநாதர் எழுவனை தங்கவேல் ஐயாவை மனதார வணங்கி என் பணிக்கு செல்கிறேன். என்னாடு என்னாடு விந்தியம் குமரையினை விளங்கும் திருநாடு, ஆண்டு வந்த தென்னாடு எங்கள் திராவிட பொருளாடு. பொன்னாடு அதை வாழும் தென்னாடு.
நல்லதொரு பக்கமலங்களை அமைத்து நாடகத்தில் நடிக்க வாய்ப்பளித்த அன்பு ராஜ நடிகர் பாக்கியநாதன் அவர்களுக்கு என் நன்றி உரித்தாக்கிறேன். வேடனாக வந்த நான் ஒரு வேடனாக உருமாறி வந்திருக்கிறேன். நாரதர் சொன்னாரு வள்ளி ஆளோளம் ஆளோளம் பாடுவாள் என்று. இங்க வந்து பார்த்தா வள்ளியோ ஒரு புள்ளியோ இருப்பதாக தெரியவில்லையே. வர வேண்டிய சத்தம் வரலையாடா? ஆளோளம் 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 என்று வேளாய வெளியில் பேசியவள் ஆளோளம் என்று பாடக்கூடியது. இங்கு ஆளோளம் இசைக்கும் சிறுமூளாலே இடைகள் மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். இசைக்கும் திருநூலாலே இடைகள் மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். மன்மதன் சீரைகள் மந்திரம் பாடுங்கள். ஆளோளம் பாடும். பாடு மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடுது. கொடுத்தாய் விழுந்தாய் மடியில் மாலையில் கோமல்லியை உந்தன் நீர் வேடி வந்தது வேண்டுமா என்பது. நினைப்பில் கிடைப்பெண் செல்வத்தின் விழிப்பில் கிடைக்கும் செல்வத்தின் கணக்கில் கிடைக்கும் விழிப்பில் கிடைக்கும் சாகலாது. இன்பத்தில் சுவையில் குளித்து
மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடு வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சம் கனிவோடு இல்லை ஆளாக்கினாள் அழகாக பாடினாலும் அற்புதமான வீணாகான பிரியன் கூறியது போன்று இடத்திலே நிறைந்திருக்கக்கூடிய மன்ற மறவர்களின் புகழினை நாம் பாடியாக வேண்டும். ஏனென்றால் மருது சகோதரர்கள் இந்த உலகத்திற்கு அவர்கள் செய்த பணி 1-2 இதுதான் கணக்கு சொல்லிடலாம். இன்னைக்கு குன்றக்குடி முருகன் கோவில் இருக்குன்னா அதுக்கு சின்ன மருதும் பெரிய மருதும் தான் காரணம். அங்க கல்வெட்டு இருப்பதாக நிறைஞ்ச மேடையில போட்டிருக்க பவுடர் சத்தியமா சொல்றேன். நாடக ஆசிரியர் புளியங்குளம் சி.கே. சந்திரன் வாத்தியார் தான் என்கிட்ட சொன்னார். காரைக்குடி பக்கம் நாடகத்துக்கு கூட்டு வரையில மணி இங்க வியாபாரம் கடை மணிமணி சித்தப்பா முருதனா கல்வெட்டு இருக்கு. இங்க குடமுழுக்கு பொண்ணது சின்ன முருது பெரிய முருது அன்னைக்குதான் அப்பதான் அது எனக்கு தெரியும். செவிவெளிக்கு இதுல முக்கியமா மன்னர்கள் தானே, பாண்டிய மன்னர்கள், நாயக்க மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள் எல்லாருமே மன்னர்கள் தான். என்ன இதுல மருதுபாண்டியர்கள் மட்டும் மாமன்னர்கள். அது எப்படி? மன்னர்கள் வேற மாமன்னர்கள் அது வேணும்ல. மன்னர்கள் எல்லா மன்னர்கள் தான். ஆனா மருதுபாண்டியர் மட்டும் மாமன்னர்கள் அப்படின்னா 100 பாளையக்கார மன்னர்கள். பாளையத்து மன்னர்கள் 100 பேர். பாளைய தலைவர்கள் தான் சொல்லுவாங்க. குறுநில மன்னர்கள் அவர்கள் எல்லாம் குறுநில மன்னர்கள் 100 பேர். வெள்ளக்காரனுக்கு அடிமைப்பட்டு வரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை அடிச்சு ஏன்டா நம்ம நாட்டுல பிறந்தது அவளுக்கு நீங்க வரி கட்டுறீங்க அப்படின்னு இந்த 100 பேருமே அடிமையாக இருந்தாங்க. கப்பம் கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க பயந்து. சின்ன மருதும் பெரிய மருதும் சேர்ந்தா கடம்பட்டு உடம்பட்டு சாமி கும்பிட நீயார் ஒளிமேடா விழுந்து கும்பிட ஏண்டா வானம் பொழிகிறது வன்மலையில் கலப்பை விழுகிறது சென்னல்லை உத்தமராகிய என் மக்கள் உழைத்து வாழ்கிறார்கள். உத்தமராகிய என் மக்கள் உளுத்தனாகிய உனக்கேண்டா நாங்க வரி கட்டணும் போட்டா வரி கொடுக்க முடியாது என்று அந்த 100 குறுநில மன்னர்களுக்கும் விடுதலை வாங்கி தந்து அந்த பாளையத்துக்கு 100 பேர்த்தையுமே மறுபடியும் சுதந்திர மன்னராக ஆக்கியதால் அவர்களெல்லாம் மன்னர்கள். சின்ன மருதும் பெரிய மருதும் மாமன்னர்கள். அப்ப ரொம்ப முக்கியம். மருது சகோதரரை பத்தி நம்ம உங்களுக்கு சொல்றோம்னாக்க ஏதாவது ஒண்ணு விதைச்சிட்டு போகணும். அப்பேற்பட்ட மருது சகோதரர்களை பாடவில்லை என்றால் பிறவியின் பயன் இருக்காது. ஆகினாலே சந்தன பொட்டுமை வச்சுக்க சாது ஒட்டு தங்கமை வச்சுக்க சந்தன பொட்டுமை வச்சுக்க சாந்து பொட்டு மேலையும் வச்சுக்க சந்தன பொட்டுமை வச்சுக்க சாந்து பொட்டு தங்கமை வச்சுக்க குங்கும பொட்டுமை வச்சுக்க வீராயி குங்கும பொட்டுமை வச்சுக்க வீராயி மதுவாடி புகழினை இமை வாடடி ராமாயி மதுவாடி புகழினை இமை வாடடி ராமாயி மல்லி குங்குமை வச்சுக்க கொள்ள கொள்ள காணமே விட்டுக்க குங்குமை வச்சுக்க கொள்ள கொள்ள காணமே விட்டுக்க இனிவர சேனைய கட்டடி வீராதி இனிவர சேனைய கட்டிக்க ராமாயி சேனைய கட்டடி ராமாயி வெற்றியாக மசுபாக பேரையும் சொல்லும் வீராதி தந்தனத்தானே ஒரு ஏழோ தந்தனத்தானே முக்குளமா நாகரிகம் பெற்றவாரா நரிக்குடி முக்குளமா நல்லகைய பெற்றவையரா நரிக்குடி முக்குளமா நாகரிகம் பெற்றவாரா அகமுடைய வம்சம் நடிகராயி அகமுடையோர் வம்சம் நடிகராயி அகமுடைய வம்சம் நடிகராயி யார் வேறையா சேர்த்து வாழ்கின்ற சேராகி தந்தனத்தானே ஒரு ஏழேரோ வந்தனத்தானே
சந்தன பொட்டு மேலச்சுக்க சாந்து பொட்டு மேலையும் வச்சுக்க குங்கும பொட்டு மேலச்சுக்க வீராயி வீராயி புகழில் நீயே பாரடி ஓமாயி. வாழ்க சின்ன மருது வளர்க பெரிய மருது ஆகியனாலே அந்த காலத்துல மருத மரங்களை வெட்ட மாட்டாங்களாம். மருத மரங்களை வெட்ட மாட்டாங்களாம். மதுரைக்கு இன்னைக்குதான் மதுரை, அன்னைக்கு வந்து மருதை மருத மரங்கள் இருக்கு வாசி. ஆமா, ஏன்னா சின்ன மருது பெரிய மருது பெயர்களை கொண்ட மரங்கள் இருப்பதால் அப்ப வந்து மருதை தான், இப்பதான் மதுரை. தென்பாண்டி நாட்டினிலே சேதுபதி பூமியிலே சேதுபதி பூமியிலே பூமியிலே சின்ன மருது பெரிய மருது புகழை பாடுவோம், தேசம் போற்றும் மகமுடைய சிறப்பை கூறுவோம். தென்பாண்டி நாட்டிலே ஐயா சேதுபதி பூமியிலே சேதுபதி பூமியிலே பூமியிலே தேசநல மிகுந்தவரா தெரிஞ்சுக்க ராசா, அவர்தான் தேவர் குல திருமகனா புரிஞ்சுக்க ராசா. அவர் புகழ் மாறவில்லை. சேதுபதி பூமியிலே எங்கள் சேதுபதி பூமியிலே பூமியிலே தேச நல மிகுந்தவரா தெரிஞ்சுக்க ராசா, என்று புகழ் பழக்கும் புரிஞ்சுக்க ரோஜா. அவர் புகழ் மாறவில்லை. தென்பாண்டி நாட்டிலே எங்கள் சேதுபதி பூமியிலே எங்கள் சேதுபதி பூமியிலே பூமியிலே புகழ் வளர்க்கும் முருஞ்சுக்கு ரோஜா, தேவா புகழினை முருகு மேலே தெரிஞ்சுக்க ரோஜா என்று மருதிருவர் பாடல்களையும் தேவரையா பாடல்களையும் பாடி பணிந்து படிக்க செல்ல வேண்டும் என்பதால் இடமோ நல்ல இடம். இவள் பாடுகிறாள், நான் இங்கே இருக்கின்றேன், அவள் அங்கே இருக்கின்றாள், எங்கே தேடுவது? எங்கே அவள் என்றே மனம் தேடுதே, அவளாய் ஓடிவா அங்கே வந்து என்றாடலை கேட்டதும் கங்கே பாடுவா. எங்கே அவள் எங்கே மனம் தேடுதே, அவளாய் ஓடிவா என்றாடலை கேட்டதும் கங்கே பாடுவா. எங்கே அவள் எங்கே மனமோ ஓடிவா
வண்டாகப்பட்டது பூவில் இருக்கக்கூடிய தேனை அறிந்துவிட்டு மயங்கி விழுந்து விடுமா வண்டு தேனை குடிச்ச மயக்கத்துல. ஆனால் இவள் ஆளோளம் ஆளோளம் என்று பாடிய இவளுடைய இனிமையான கணத்தை கேட்டு எனக்கு வந்த மயக்கம் என்ன? இவள் இருக்கக்கூடிய மௌனமாக இருந்தாலும் கூட உலகிலே எத்தனையோ பெண்களை கண்டிருக்கின்றோம். ஆனால் இவளோ உலகில் சிறந்தவளாக இருக்கிறார். இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அன்பு மாப்பிள்ளை நகைச்சுவை நாயகன் புல்வாக்கரையை சேர்ந்த எனது பாசற்குரிய மாப்பிள்ளை பொன்னுவேல் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். மலர் மாலை அணிவித்து பொன்னாடை உயர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். ஹலோ ஹலோ. இங்கே எனக்கும் என் போன்ற சக கலைஞர்களுக்கும் பொன்னாடி போறது கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமமா நமது செங்குளம் கிராம பொதுமக்களுக்கும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து குடி பங்காளிகளுக்கும் எனது சார்பாகவும் இங்கே வந்து கலை குடும்பத்தினர் சார்பாகவும் எனது உயிரினும் மேலான மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்க சார்பாக நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்நேரம் எங்க அண்ணே செங்குளம் பழனி இருந்திருந்தா இந்நேரம் ஓடி வந்திருக்கேன். சொல்லுங்கனே வாடா நீனாலும் ஒரு வார்த்தாட்ட பாடம் படிச்சவங்க. இன்னொரு பழனி இருந்த 2 பழனி இருந்தாங்க. சத்தியத்து போடுங்களா ஒரு அண்ணே பள்ளி அடிச்சுட்டப்பா. ஆமா. இந்த ஊர்தே திருப்போணம். அவன் மதன் இருக்கான ஆள் உண்டு. அவங்க இந்த ஊர் தான் 2 பேர் இன்னொருத்தர் 3 நாள் செய்வார்னே. ஆமா பழனி வீரராஜ். பழையவர்த்துக்கு அவர் போயிறார். நம்ம ஐஸ் இருந்தா இரவுக்கு பகலுக்கும் விழி என்ன வேலை இதயத்தில் பிறந்தது திருமணமாலை உறவுக்கு உடலுக்கு பிறந்தது நேரம் உலகம் நமக்கு ஆனந்த கோலம் ஒருவர் என்பது இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் பிறந்தது திருமணமாலை உறவுக்கும் உடலுக்கும் பிறந்தது கோலம் உலகம் நமக்கினி ஆனந்த கோலம் ஒருவர் என்பது இல்லை இனி நாம் ஒருவர் என்பது உண்மையோ ஒருவர் என்பது பாதிக்கல்களை மூடுகிறது பார்ப்பதையில் பாதி நோக்கத்தில் பூதக தரவி ரசிப்பதையில் பார்ப்பதில் இன்பம் பாதி தோந்தத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம் பாதி பாதையால் இருவரும் பழகும் வித்தையே பள்ளியில் இன்பம் மாலை என்பது மாலை ஒன்றுதான் இன்பம் மாலை என்பது கொஞ்சம் இனிமேல் மாலை என்பது இரவுக்கு பகலுக்கு என்பதே இதயத்தில் இருந்தது திருமணமாலை உலகுக்கு உடலுக்கு பிறந்தது நேரம் உலகம் நமக்கினி ஆனந்த கோலம் ஒருவர் என்பது ஒருவர் என்பது அனைப்பது வழக்கம்
அடியே புன்னவன குயிலே மரத்தில தெண்டல் அடிக்குது நந்தவன குயிலே அடியே புன்னவன குயிலே மரத்தில தெண்டல் அடிக்குது நந்தவன குயிலே அடியே சின்னமணி குயிலே சிமிட்டது உன்னை பிடித்தது உன்னை நினைக்கையிலே ஜலமா உன்னை நினைக்கையிலே இது எனக்காரும் முறையாது அடுத்தாரும் நினையாது உள்ள தெரிந்திருந்தும் கடனா சொல்ல முடியாது என்ன மரத்தில நின்றல் அடிக்குது நந்தவன குயிலே அடியே சின்னமணி குயிலே பட்டுக்களுக்குள்ள முத்து தெரியுது பொண்ணு கையிலே அழகு கண்ணு பறி கையிலே பட்டுக்களுக்குள்ள முத்து தெரியுது பொண்ணு கண்ணு பறி கையிலே சின்ன வயசுல கண்ணி சிரிக்குது என்ன சுகம் அதிலே எங்கு கொதிப்பதிலே இந்த சின்ன வயசுல பொண்ணு சிரிக்குது நான் பாரோடு முடிச்சாலும் போய் போட்டு படுத்தாலும் துக்கு பிடிக்கலையே நின்ன மரத்துல நின்றல் அடிக்குது நந்தவன குயிலே அடியே சின்னமணி குயிலே அருமையா பிரம்மபுரத்துல வேணாம்யா யாரையா தாங்கள் உங்க சொந்தக்காரன் சொந்தக்காரங்க எதுக்குங்க சொந்தக்காரன் வாடகைக்காரன்னு அதோ தெரிஞ்சு பாரியா வெள்ளிமலை வேடுவையா வெள்ளிமலை வேடுவீங்க எதுக்காக வந்தீங்க எனக்கு சொந்தமான மான்குட்டியை தேடி வந்தேன் மான்குட்டி இருக்கா இருக்கு யார் சொன்னது நான் தான் சொல்றேன் நான் இல்லைன்றேன் ஐயா நீங்க இல்லன்னுவீங்க இடத்துக்கு சொந்தக்காரரு நீங்க எதுவும் அரசாங்க கொல்லி முட்டை அம்மிக்கல்லவே உடைக்கீங்க சரி இடம் உங்க இடம் நீங்க இருக்குன்னு சொல்லுவீங்க ஐயா சொல்லுவீங்க நான் மாடு வந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க அத நான் ஏத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லப்படுவது இல்ல மாடு விரட்டி வந்தீங்கல்ல நீங்க மானுக்கு முன்னாடி வந்தீங்களா பின்னாடி வந்தீங்களா ஐயா மான் முன்னே செல்ல நான் மான் தொடர்ந்து போக என்னை மான் தொடர்ந்ததுன்னு அப்படின்னு வாங்க ஆகியனாலே நான் தொடரா மான் தொடரா மான் தொடரா நான் தொடர்ந்து ஓடினேன் ஓஹோ தாங்களுடைய பெயர் சட அட அப்பா வேறு கடை நோத்தா சடச்சி அடச்சே அதுக்கே புடைச்சிட்டு பேசுற ஓயாங்கிட்டு சரி நான் யாரு தெரியுமா யார் நீரு வீரத்தவன் அவர் அந்த ஐட்டத்தை பேசுவாரு மாப்பிள மாப்பிள்ளைன்னா உனக்கு மாப்பே இல்ல என்னையா தெரியலையா கந்த உங்க ஐட்டவன் சின்னவையா நானு நப்ப முடியாது மாப்பிள வாயா ரொம்ப நாளா ஆகி போச்சு மாப்பிள பார்த்து உங்களை ஆமா மாப்பிள ஆனா உண்மையிலே மாப்பிள இப்ப முந்திய விட ஆளு கொஞ்சம் புடைச்சிருக்க வேலை வடசைக்கு சொல்லாம மாப்பிள இளந்தாரினா அப்படி தாப்பம் இருக்கேன் மாப்பிள எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மாப்பிள என்ன மாப்பிள ஆனா நீங்க சின்ன பிள்ளைங்க வீட்டுக்கு வருவீங்கல்ல ஆமா 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 அந்த ஞாபகம் இப்ப வந்துருச்சு மாப்பிள என்ன மாப்பிள நீங்க சொல்லுவீங்க மாப்பிள உங்க எனக்கு ரொம்ப மீன்னா எங்க வீட்டுல வைக்க மாட்டாங்க உங்க வீட்டுல மீன் குழம்பு கறி குழம்புல வைப்பீங்க அதனால எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் மாப்பிள்ளைன்னு சொல்லுவீங்க ஆமாப்பு நம்ம ஊர் என்ன ஊரு செங்குளம் செங்குளம் என் ஊர் பக்கத்துலயே அப்ப எங்க செங்குளம் லேசுப்பட்ட கிராமமா அடே அப்பா பெரிய கிராமம் அப்ப அந்த செங்குளத்துல அந்த கம்மாக்குள்ள பூரா மீன் அதிகமா கிடக்குது கட்லா என்ன நெருக்கலா என்ன அதான் கிடக்குது சரி மாப்பிள்ளை மீன் கேட்டாப்ல நீ நம்ம சும்மா இருக்கப்படாது அப்படின்ட்டு நான் போய் வீட்டுல போய் வலையை எடுத்துட்டு வந்து மாப்பிள்ளை நீங்க கஷ்டப்படக்கூடாது இருந்தாலும் நான் தான் கஷ்டப்படணும் ஏன்னா நம்ம மச்சினே எடுத்த தேர்தல நம்ம ஐத்த மயம் அப்படின்ட்டு கரையில உட்கார வச்சுப்புட்டு நான் வலைய போட்டு இழுத்துக்கிட்டு வருவேன் வலைய போட்டு இழுத்துக்கிட்டு வரையில என்ன மாப்பிள்ள உண்மையிலே மாப்பிள்ள பார்த்துருச்சுங்கப்பா
எப்போ நாங்க 2 பேரும் இழுத்துட்டு வரையில அது உள்ள கிடந்து என்னைக்கு வீடு கட்டலா மாட்டுறது வலையில ஊற வெறும் கெளுத்தியா மாட்டிக்கிறேன். ஆமா கெளுத்தியா மாட்டிக்கிட்டு இருக்கோமே நான் கடையில வந்து அமைக்கிட்டு இருப்பேன், எடுத்துக்கிட்டு இருப்பேன். அத்தாடி நம்ம மச்சினே கெளுத்தி அமைக்கிட்டு இருக்காரு அப்படி நான் கெளுத்தி அமுக்கையில நீ ஓடியாதிய எல்லா மாப்பிள்ளையும் என்னை பேச வைக்கிறீங்க. பரவாயில்ல, ஏன்னா மாமே மச்சனுக்குள்ள எதை புடிச்சுக்கிட்டு அமுக்குனா என்ன இருந்தாலும் அந்த வலை. ஆனா உண்மையிலேயே நம்ம 2 பேரும் இந்த வேஷமே போடக்கூடாது. அந்த கண்ணி இன்னொன்னு, எனக்கு தகப்பேன், நான் பையன், 2 பேரும் நம்ம மச்சனை மாமன் சொல்றோம் பாரு, இது நம்மளால அடிச்சுக்கிறேன். அப்ப நீங்க நம்ம மச்சனை உள்ள இறங்கிட்டாரு. ஆமா, தண்ணி வந்து கம்மாயில தண்ணி நிறைய கிடைக்கிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த வண்டி சக்கரத்தை பூரா போட்டு தண்ணிய போட்டு அப்படியே அமுக்கிட்டு இருந்தேன். சரி, நான் தண்ணிய பிடிக்கல, நீங்க ஆகிய மாப்பிள்ள. ஆனா இன்னொன்னு மாப்பிள்ள, நீங்க சொல்லுவீங்க மாப்பிள்ள எனக்கு இளநீர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றீங்களா? நம்ம தோட்டத்துல என்ன உங்களை பத்தி தெரியும், என்னை பத்தி தெரியுமில உங்களுக்கு. நம்ம தோட்டத்துல என்ன மரம் குறைவா இருக்கு அப்படின்னு பாக்குவேன். உங்களுக்கு இளநீ தானே வேணும், வா மாப்பிள்ள உனக்கு எம்புட்டு இளநீ வேணும் அப்படின்னு உங்களை குனிய வச்சு நான் ஏறிக்கிட்டு உங்களை குனிய வச்சு ஏறி புடிய கொடுத்த இல்ல. அதான் மரப்பழம் மாப்பிள்ள. மாமி மச்சனுக்குள்ள மரம் பத்தலைன்னு இதை குனிய வச்சு நீங்க மேல ஏறினீங்க, அதான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன பண்ண, எட்டம் பத்தல. ஏன் மாப்பிள்ள? எட்டம் பத்தல. சரி மாப்பிள்ள, எட்டம் பத்தல, எப்படியா இளநீ பறிக்கணும்ட்டு மறுபடியும் உங்களை குனிய வச்சுக்கிட்டு நானு. நீ எப்ப ஏறின? ஏய் அப்ப நீ மட்டும் ஏறின நான் ஒத்துக்கிட்டேன், அப்ப நான் ஏறினதை நீ ஒத்துக்க. நான் ஏறினதை நான் ஒத்துக்கிற முடியும். ஐயா, நீ ஏறுதான் நானும் ஏறுதான், இந்த இடத்துல நம்ம 2 பேருமே ஏறுதான். ஏறு என்றால் என்ன? என்ன? ஆண்மகன், ஆண்மையை குறிக்கும். ஏறு என்றால் ஆண்மையை குறிக்கும். அதுக்கு தான் முருகனுக்கு ஏறுமையில் ஏறு. ஓஹோ, ஏறுமையில் ஏறு விளையாடு முகம் உண்டு. ஏறு அப்புறம் திருப்பிக்கிட்டு ஒரு ஏறு. அப்படியா? ஏறு என்றால் சரி மாப்பிள்ள, ஏறுமையில் ஆண்மையில் மீது ஏறக்கூடிய ஆண்மகன். நீங்க வந்தது எனக்கு தெரியும், என் தங்கச்சி நோக்கி வந்திருக்கீங்க. ஆமா, ஆனா நான் வந்து உன் தங்கச்சியை நான் வச்சிருக்கேன். எனக்கு தங்கச்சி இல்லையே. அப்ப எனக்கு தங்கச்சி இல்ல. உண்மையிலேயே எனக்கு தங்கச்சி இல்லையா? எனக்கு இல்லையா? இல்லாத ஒண்ணா நான் இல்லையா மாப்பிள்ள? உண்மையிலே சொல்றேன். ஆனா இதுலயே 2 பேர் தான் கொடுத்து வச்ச ஆளு. ஓடி முண்ட கிளம்பிட்ட கூப்பிடு, கொடுத்து வச்ச ஆளு வேறு. போகுதுமா போகுது பாரு மேக போகுதுமா. மழை தப்பிய புற மான்களை மாண்பார கண்டு நீங்களே. யாதானோ சில வேடரே இங்கு யார் புனத்தில் வந்து தேடுறேன். யாதான் சில வேடரே இங்கு யார் புனத்தில் வந்து தேடுறேன். நிகழ்ந்த மானுக்கு கலந்த கையுண்டோ. எனக்கு ஒண்ணுமே புரியல. புதுக்கிட்டம் புரிய வைக்கும் புதியிடம் அது புரிந்து கொண்டால் பொருள் எல்லாமே
போடாங்க. அடே அண்ணே, ஏய் சைக்கோ மாதிரி இருந்து அடிச்சு போட்டுறேன்டா. என்னடா தங்கச்சி சீ, இதை விடுத்தவனே. கேட்கலாமா முகரை பாரு. எதுக்குடா கூப்பிட்ட? தங்கச்சி சொல்லுடா. நம்ம இடத்துக்கு ஒரு வேடுவர் வந்திருக்கிறார். சொல்லு. யார் வந்திருக்கா? மான தேடி வந்தாராம். மான் பாத்தியா நீ? நீ பாத்தியாமா? வா. இந்த 2 பேருமே ரூம் பார்க்கல. என்ன ஏண்டி இருக்கிற? நீ ஏண்டி என்ன இருக்கிற? இவ என்ன செய்ய? அண்ணா செவரொட்டி ஒட்டுற என்னத்துக்கு விளக்கமா இருக்குன்னு சொல்றான். ரூம் மட்டும் பாரு. என்னடா சொல்ல? சொல்லித்தரடா, விழுந்துருச்சு. நம்ம இடத்துக்கு வேடுவர் வந்திருக்காரு. வேடூர் வந்திருக்காரு. ஆமா. சொல்லிட்டு மாநிலையும் சொல்லிட்டுல. இப்ப நானும் மாநிலையும் சொல்லிடுவா. சொல்லிரு. சொல்லிடுவா. ஆமா. எங்க அவரு? அவர் எங்கடா? அவர்தான். இங்க வாரு. இன்னைக்கு மாதிரி பாரு. ஆளு இருக்காரு. வருக வருக. வேடுவரை வருக. தங்களின் வரவு நல் வரவாக இருக்கட்டும். நாக்க தொங்க போட்டு வருவாங்க. சரி. அப்படியே நிக்கிறாங்க. நல்லவர் நல்லவர். அப்படிலாம் இல்லடி, எப்பவுமே அத்தியா 5 வயசு புள்ள 10 வயசு புள்ள நடக்கிறாங்க. ஆமா, ஆமா. இன்னும் இந்த இளமை குறையாம என் இருக்கு. மகளை கொடுக்க போறேன். ஆமா, அதான் அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம் தெரியுமாமா? காயகல்பம் சாப்பிடுறாரு. காயங்கற்பட்டியா? காயகல்பம். மான தேடி வந்தோம்னு சொன்னாங்க. வேற ஏதாவது உதவி காயங்கற்பட்டி நீ போய் உதவி சொன்ன. செய்ய சொல்லுங்க பாப்பாங்க. வண்ண தமிழகத்தை வளமை எழுவாமல் வந்தோரே வரவேற்கக்கூடிய பாங்கு குறையாமல் வருக வருக என்று வரவேற்ற தலைவியே, தற்சமய விடத்தின் முதல்வியே, உங்கள் உடை நடை பாவனையை வச்சு பார்க்கிற இடத்துக்கு நீங்க தான் தலைவன் தெரிஞ்சுக்கிட்டேன். அதோ தெரிந்து பாருங்க, வெள்ளிமலை. வெள்ளிமலையின் வேடுவன் நான். எங்கள் வெள்ளிமலை வேடுவர் சார்பாக பாக்குறாங்க. குறிஞ்சியின் கொற்றவன் பள்ளி உங்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மறுமார்க்கத்தில் மான்களை கண்டேன். சரி. அழகழகான மான்கள். நல்ல அழகான மாடு. மான் அழகான மான். சரி. பிடிக்கலாம் பக்கத்துல போறேன். மான் ஒரே ஓட்டம். சரி, ஓடுன மான் ஒழுங்கா ஓடணும்ல. ஏன் என்ன ஒண்ணுச்சு? பாருங்களேன், இதை பார்க்க அப்படின்னு கண்ணடிக்க. ஆகா, இது என்னடா மானு கண்ணடிக்குது. சரி, அது ஏதோ தூசி துப்பட்ட பொருள் நான் பாடுபட்டேன். ஆமா ஆமா, அதை நினைக்கிறதுதான். அவ்வளவு தூரம் ஓட இதை பார்க்க இங்க வாங்க அது சரி அப்படின்னு கண்ணடிக்க. ரொம்ப தூசி விழுந்துருச்சோ? மாடு கண்ணடிக்குதா அப்படி பிடிக்கலான்னு பார்த்தேன். பிடிக்க வேண்டியதானே? மான் மீது எனக்கு ஒரு காதல். என்ன காதல்? இது சாமானியப்பட்ட காதல் அல்ல. சரி. இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான காதல். புனிதமான காதல். இந்த புனித மான் மேல ரொம்ப காதல் வந்துருச்சு உங்களுக்கு. சரி, பிடிக்கலான்னு வந்தேன். குடு 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 ஓடி வந்த மானு எங்க ஓடிச்சு? உங்க திணை கொள்ளையின் உள்ளே புகுந்து விட்டது. இது வரைக்கும் நல்லா தான் பேசுனீங்க. நீங்க இப்ப பேசுற பேச்சு தவறான பேச்சு. அதாவது நாங்க கண்ணுங்கிறது காவல் பாக்குறோம், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டோம். என் மான இல்லங்க. எங்க கண்ணை வந்து இமை காக்குது. சரி. இறைவன் எதுக்கு கொடுத்தான் இமைய? கண்ணை பாதுகாக்கதான். பாதுகாக்க. அதையும் மீறி தூசி கண்ணுக்குள்ள விழுந்ததுல தூசி கண்ணுக்கு ஓடி வந்த மாடு தேடி வந்த நாடு வேடர் குலம் மாடு வேட்டக வந்து அட வேடர் குலம் மாடு வேட்டக வந்து ஓடி வந்த மாடு உள்ளே இருக்கிறானே தேடி வந்து நானே வேட்டையாடறானே தேடி வந்து நானே வேட்டையாடறானே. கட்டுக்கு விருந்து வடக்கலும் கட்டளைக்கு மாடு ஓடி வந்த மானை தேடி வந்து நானே வேட்டை மான் அழகான மான், கட்டழகு பெட்டகமான் உள்ள நுழைஞ்சிருச்சு. நீங்க சொன்னது மாதிரி ஆளு சின்ன பிள்ளை இருக்கான், அதை சொல்லி ஏமாச்சு விரட்டி விட்டு போடுவோம் ஐயா பாவம் அப்படின்ற எண்ணங்கள் இல்லாம சரி மானை புடிச்சிட்டு வாங்க. இங்க பாருங்களேன், உங்களை எல்லாம் எலி குஞ்சு மாதிரி அப்படி புடிச்சு அப்படி தூக்கி போட்டுட்டு நான் விறுவிறுன்னு உள்ள போய் சரி ஏன் மான தூக்கி தோல்ல போட்டு அவ்வளவு தைரியமா உங்களுக்கு? வீட்டுக்கு கொண்டு போயிருவேன். வீட்டுக்கு கொண்டு போய் தம்பி 7 பேரும் என் வீட்டுல வச்சு பஞ்சாயத்து பண்ணி அப்புறம் மான கூட்டு போங்கறாங்க. ஆனால் இடத்துக்கு தலைவி. சரி இடத்துக்கு இருங்க, இடத்துக்கு நீங்க தலைவி. தலைவி உங்களை மீறி நான் உள்ள போக கூடாது. அது மரியாதை. இது ஒரு நல்ல ஆம்பளை காரியம். சரி ஆகையனால
வாங்க வாங்க வான தாங்க தாங்க வாங்க. ஏங்க என் தங்கச்சி எழுதி குஞ்சு நீங்க 6 அடி வேங்க பாரியா அவர் வாங்கன்னு சொல்லுவோம், மானம் தாங்கன்னு சொல்லுவோம். ஓடி போன உத்தமான உங்களால பிடிக்க முடியல. பொம்பளை பிள்ளைகிட்ட சட்டம் சவுடா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தேவையாங்க எனக்கு? பாத்தேல அங்கே அதை கேட்டீரோ இங்கே பாத்தேலா அப்படின்னு மானெல்லாம் இங்க இல்ல. இங்க பாருங்களே, நீங்க சாமர்த்தியமா பேசுறீங்க. இல்ல நான் சுருங்க சொல்லி விளங்க வச்சிடறேன். ஒரு சின்ன வாகனம் இங்க பாருங்க. சாமர்த்தியம் பொம்பளை நினைச்சா எதையுமே பூசி முழுகலாம். பொம்பளை நினைச்சா எதையும் பூசி முழுகலாம். ஒரு புருஷனும் உண்டாட்டிங்க குடியிரு ஒரு வீட்டுல இருந்திருக்காங்க. யாரு புருஷன் யாரு புண்டாட்டி? கதையிலையா கதையில அவரு ஜவுளி வியாபாரிக்காரரு. என்ன டேய் மருது டேய், அவரு வியாபாரத்துக்கு போயிட்டாரு. கொண்டாடிட்டேமா எல்லாத்தையுமே பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொன்னியப்ப? பத்திரமா பாத்துக்கமா அப்படின்னு எல்லாத்தையுமே கோழி குஞ்சு ஆடு மாடு பொருளுங்க எல்லாத்தையும். ஏன்னா பத்திரம் இருந்தாலும் பதிய முடியும். சரி. வெறும் பத்திரத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? ஆனா பத்திரமா பதியணும்ல. வெறும் பத்திரம் இருந்து என்ன செய்ய? ஆகையினால முத்திரையும் பதிக்கணும். போய் என்ன போயிட்டான். போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வர்றான். ஒரு அழகான ஆம்பளை பையனை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். பக்கத்து வீட்டுக்காரன் வெடுக்குன்னு கூட்டிட்டு போய் இது ஏன் புள்ள பாரு, என்னைய மாதிரியே இவனுக்கு முகம், என்னைய மாதிரியே நெஞ்சு, என்னைய மாதிரியே எல்லாமே இருக்கு இவனுக்கு. நான் பத்த மகன், என் மகன் அவன் கொஞ்சிக்கிட்டு இருக்கான். புருஷங்காரனுக்கு ஒரே கோபம். ஏன் மகனை தூக்கி ஓ மகன் எப்படா கொஞ்சுவா அப்படின்னு. இது ஏன் மகன் தானே அவன் சொல்றான். இவன் ஏன் பிள்ளைன்றான். நீங்க 2 பேரும் வெற்றி பெறுங்க, இது ஏன் பிள்ளை தானே அவன் சொல்றான். உங்களை மாதிரி ஒரு முக்கியமான ஆளு நடுவரா வந்து இங்க வாங்க. 3 பேரும் வீட்டுக்குள்ளே நின்று பஞ்சாயத்து பண்ணிக்கிறது நல்லா இருக்காது. நாங்க மந்தைக்கு போவோம். போய் நாட்டாமை கூப்பிட்டு கணக்குள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து கூடிருச்சு. இந்த மாதிரி நிக்கிறாங்க. அப்படித்தான் இருக்கு. அப்ப தலைவர் சொல்றாரு, அந்த பஞ்சாயத்து நீதிக்கு வந்துடும். பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்றாரு, இங்க வாங்க, இது வந்து சபை நாகரிகமா பேசணும். அப்ப என்ன நடந்துச்சுன்னு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. நாகரிகமா இளைமறை கையா சொல்லுங்க அப்படின்னு. டேய் இதோட பக்கத்து வீட்டுக்காரன், நீ அப்படியே இரு. நீ தாண்டா உன் பிள்ளைன்ற. என்னடா ஐயா வேற ஒண்ணும் இல்ல, நான் வியாபாரத்துக்கு போயிட்டேன். என் மாடு சினையா இருந்துச்சு. என் மாடு நிறைய சினையா இருந்துச்சு. இவன் வீட்டு காட்டுல போய் குட்டி போட்டுருச்சு, கண்டுக்குட்டியை போட்டுருச்சு. அதுக்காக இவன் காட்டுல அதை கண்டு ஓடிச்சுன்றதுனால தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு தான் சொந்தம்னு சொல்றான் அப்படின்னு அவன் சொல்ல. அவனை கூப்பிட்டுட்டே ஓம் பஞ்சாயத்து ஐயா அப்படி சொல்றதுலாம் உண்மைதான். இவருக்கு சொந்தமான சுருக்கு பைய வேலைக்கு போற அவசரத்துல இவருக்கு சொந்தமான சுருக்கு பைய தெருவில் போட்டு போயிட்டாரு. அதை நான் எடுத்து என்கிட்ட இருந்து சில்லறா காசா அதை சுருக்கு பையில போட்டு வச்சேன். சுருக்கு பை வேணும்னா அவர் பையா இருக்கலாம், அதுக்குள்ள இருக்கிற சில்லறா காசு ஏன் காசுயா அப்படின்னு இவன் சொல்றான். சரி நீ போடா
நீயும் போடா. நீ வாமா பொம்பளை புள்ள. இவதான் கெட்டிக்காரத்தனமா சொல்றா. எப்படி பூசி முழுகுறா பாருங்க. ஐயா இவன் கேன பையன் கிறுக்கு பையன் 2 பேரும் சொல்றதையும் கேட்காதீங்க, நான் சொல்றதையும் கேளுங்க. என் மாடு மாசமா இருந்ததெல்லாம் உண்மை, சினையா இருந்தது உண்மை, கண்டுக்குட்டி போடுறது உண்மை. சீம்பாலெல்லாம் பூச்சி போயிட்டு நிதோம குத்துச்சட்டி நிறைய நான் தான் பால் கறப்பேன். அந்த கறந்த பாலை தயிராக்கணும்ல, அதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சோண்டு உரம் ஒரு கேட்டேன். அவன் கொஞ்சோண்டு இந்த முடித்தான் இருக்கு, முழுன்னு இவ்வளவுதான் இருக்கு, மூட்டு உரம் ஒரு குடிச்சான். அந்த உரம் வாங்கி நான் குண்டா சட்டியில ஊத்தி வச்சுட்டேன். தயிர் ஆயிடுச்சு. அதுக்காக இவன் வந்து இந்த மூட்டு ஒரு மடக்கு உரம் ஒரு குடிச்சான்றதுக்காக இந்த தயிர் சட்டி பூரா அவனுக்கு தான் சொந்த பண்றேன். அதை நீங்களே கேட்டு கொடுக்க போட்டேன். இப்ப நான் வந்து உரம் ஒரு தரவா? அப்போ நான் கொடுத்த மோரே வெண்ணைக்கு நெய்யும் பெரிய பேருக்கு போய் அப்ப டே இங்க வாடா, நீ உன் முன்னாடி மேல கலவை சாட்ட. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம். ஒரு தகப்பனுக்கு 3 மகன், 3 மகன் இருக்கல, அவரு ஒரு பூசணி விதையை ஊண்டி வச்சுட்டு மூத்தவை வயக்காட்டுல ஊண்டி வச்சுட்டு செத்து போனான். அது செடி முளைச்சு 2வது மகன் வயக்காட்டு பக்கம் பறந்து 3வது மகன் வீட்டு வயக்காட்டுல போய் காய் காய்ச்சிருக்கு ஒரு பூசணி. முத மகன் சொல்றான், எங்க அப்பா வந்து என் வயக்காட்டுல தான் விதைய பூண்டாரு, என் காட்டுல தான் விதைய பூண்டாரு, இந்த பூசணிக்காய் எனக்கு தான் சொந்தம் பண்றியான். அதெல்லாம் கிடையாது, நான் ஒத்துக்கிற மாட்டேன், ஏன் காட்டு வழியா தான் இந்த கொடி பறந்து போச்சு, எனக்கு தான் சொந்தம் பண்றியான். 3வது மகன், ஐயா நீங்களே பாருங்க, பூசணிக்காய் ஏன் காட்டுக்குள்ளதான் கிடக்கு, எனக்கு தான் சொந்தம் பண்றான். சரிடா ஒத்துக்கிறோம். வித்துலா சம்பிரதாயம் வேலும் இல்லை கீழும் இல்லை. விதைன்னு ஒன்று இருந்தா தானே செடி வரும், செடின்னு ஒன்று வந்தா தானே பூ பூக்கும், பூன்னு ஒன்று இருந்தா தானே காய் காய்க்கும். அப்ப விதைய பூண்டுனவங்களுக்கு தான் அந்த பூசணிக்காய் சொந்தம். அதே மாதிரி அந்த உரம் ஒரு குடிச்சான் பாரு, அவனுக்கு தாண்டா அந்த பிள்ளை சொந்தம் அப்படின்ட்டானா. ஆகையினாலே பாமா 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 அழகு போல இருக்கு, அற்புதமான இருக்கு, உள்ளருக்கு மானனையும் தெரிப்பாரு, உள்ளருக்கு மானனையும் தெரிப்பாரு. இந்த வேடுவனி உள்ளங்களை புரிஞ்சு கேளு. மாமா 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 சோழியெல்லாம் நான் பார்க்கிறேன், நீயும் கேளம்மா. ஆகையினால வாங்க, மானை தாங்க, மானை பிடிச்சிட்டு நான் என் சொந்த வேலையை பார்க்கணும். மான் இங்கதான் இருக்குன்றீங்க, உண்மையான இங்க வாங்க. எல்லாம் பாடிட்டு எல்லாம் சொல்லிட்டு இடத்துல ஓடுறோம். என்ன மான் இங்கதானே இருக்கு. அதாவது ஒரு பொருள் காணும் அப்படின்னா அதுக்குள்ள அங்க அடையாளம்லாம் இருக்கும். உங்க பொருளோட அங்க அடையாளத்தை சொல்லுங்க. அப்ப எப்படி மானை அவுத்து விட்டா கீழே எது கூந்தல் அவுத்து விட்டா கீழே வந்துமாப்பா. பிள்ளை போன்ற புருவம், நீங்க பாட்டு பொசுக்கு ஏதாவது சொல்றீங்க. பிள்ளை போன்ற புருவம் மானுக்குரிய அடையாளத்தை கேட்டீங்க. இந்த 3ஆம்பரம் இருக்குல்ல, 3ஆம்பரம் மாதிரி நெற்றி, மூக்கு கேட்கவே வேணாம், ஐயரோட கேட்க மாதிரி இருக்கு. கண்ணா ஆப்பிள் கண்ணா, இங்க பாருங்க கண்ணு இருக்கு பாருங்க, கண்ணு இதை கவனமா கேளுங்க. இந்த காலங்காத்தால பசு மாட்டுக்கிட்ட இருந்து நுங்கு நுரையமா பாலை கறந்து 2 கருப்பு கொட்டுமுந்திரியை போட்டு இப்படி எட்டி பார்த்தா அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். பார்வை பார்வை வேறுபட்ட பார்வை. ஆனால் இங்க பாருங்க சங்கு இருக்கு பாருங்க, சங்கு அம்மா இடமுறை சங்க கீழே வச்சு வலமுறை சங்க மேல வச்ச ஒரு சங்குக்கே அப்படி இருக்குன்னா 2 சங்கு ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு பார்த்தா அப்படி. இந்த கை இருக்கு பாருங்க, வெளாங்கு மீன் அப்படி தலைகீழ பிடிச்சா எப்படி இருக்குங்க அந்த மாதிரி. இந்த விரல்கள் எல்லாம் வெண்டைக்காய் மாதிரி. இந்த முக்கியமானது இந்த மார்பகம். இந்த உழவர் சந்தையில காய்கறி எல்லாம் வித்துக்கிட்டு ஒரு 3 மணி போல
ஒரு 10-15 எலும்பச்சம்பளம் மிஞ்சணும். சரி வாங்கின விலைக்கு நட்டம் நாம வித்துட்டு போயிடுவோம். ரூபாய்க்கு 2 எலும்பச்சம்பளம் கூறு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எலும்பச்சம்பளம் மாதிரி மார்பகங்கள். இந்த முக்கியமானது எல்லாரும் கண்ணை ஒரு தடவை மூடி திறந்துட்டீங்களா? இந்த நல்ல வாம்பு குட்டி இருக்குல்ல போய், ஆமா, முட்டைக்குள்ள இருந்து வெளியே வந்து 3 நாள் ஆன குட்டி. அது எம்பிட்டு இருக்கு? இந்த முடித்தா இருக்கு. அது படம் எடுத்தா இப்படி இருக்கு. இந்த முடித்தா இருக்கு. இது வெளிப்புறம். உண்மையான தோட்டத்தை சொல்றேன், கேட்டுக்குங்க. அதுபோக என் மானுக்கு இந்த வகுறு, நாய் பேய்க்குதான் வகுறு இருக்கு. இந்த 8 நாளா பட்டினியா கிடந்த குட்டி நாய்க்கு வகுறு வெட்டி போயிருக்கு பாருங்க. அந்த மாதிரி வகுறு என்பதால் பெருத்து முனை கருத்து நுனி மட்டும் சிறுத்த கொம்புள்ளமா அடிபெருத்து முனி சிறுத்த நுனி கருத்த கொம்புள்ளமான் அடிபெருத்து முனி கருத்து நுனி சிறுத்த கொம்புள்ளமா அடிபெருத்து முனி சிறுத்த நுனி கருத்து கொம்புள்ளமான் அடிபெருத்து முனி கருத்து நுனி சிறுத்த கொம்புள்ளமா அடிபெருத்து முனி சிறுத்த நுனி கருத்த கொம்புள்ளமான் அடிபெருத்து முனி கருத்து நுனி சிறுத்த கிடைக்கும் அடிபெருத்து முனி சிறுத்த நுனி கருத்த கொம்புள்ளமான் அடிபெருத்து முனி சிறுத்த நுனி கருத்த கொம்புள்ளமான் மேஜாதமா
சாமிகள் இப்படிதான் எழுதியிருக்காரு. ஆமா. அம்மானை கண்டேன் ஆரணங்கே அம்மானை கண்டதுண்டோ கண்டதுண்டோ கண்டதுண்டோ. இது மானோட அடையாளம் இல்லையே. பார்வை பார்த்தால திருட்டு பார்வையா இருக்கு. ஒரு பொம்பளை புள்ளியோட அடையாளம் மாதிரி இருக்கு. நான் வேற உப்பு நிறைய போட்டு மிச்சம் வச்சிருக்காருங்க அண்ணே. காலங்காத்தால மான தேடி வர ஒரு காலத்துல நாங்க வச்ச பேர் இது. ஆகையினாலே நான் மான தேடி வரல. அன்பு காதலி யாரு? நான் மான தேடி வரல. என் மனசுல வேற ஒருத்தர் அபிஷேக நேரத்தில் அம்பாளை தரிசிக்க அடையா அபிஷேக நேரத்தில் அம்பாளை தரிசிக்க அடையா ஜென்மம் அதுக்கே எடுத்து வச்சே கண்ணீரா தலையேனி வா அம்மா தாயே வா அம்பாளை தரிசிக்க அடையே எடுத்து வச்சே அவர் மான தேடி வரலையா லூசு போயில பொழுதே போயிடுச்சு. என்னதானே உன் பிரச்சனை? இப்ப நாசமா போறவனே அண்ணன் தங்க பிள்ளை மாதிரி நீ கிரகம் எடுத்துற சொல்லலாம். அவர் மான தேடி வரலையாம்டா. ஒரு அதிகாரம் பூசி இத சொல்லலாமா? முதல்ல சொல்றத கேள்றா. விடிஞ்சிருச்சு. அவர் மான தேடி வரலையா? அண்ணையா மான தேடி வரலையா? அலையமதியல் ஓசை ஸ்ரீ வள்ளியம்மை வேளாக வந்ததும் நான், வேளாக வந்ததும் நான், உன்னை ஆட்கொள்ள குமரனாக காட்சியளித்ததும் நான். என்னை ஏற்றுக்கொள்ள உனக்கு சம்மதம் தானே? உலக மக்கள் எல்லோரும் செல்வம் செழிப்போடும் நலமோடு வாழணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கே முதல் தரம் வரத்தை கொடுங்க சுவாமி. அது மட்டுமல்ல, நடப்பது வள்ளி திருமணம் அல்ல, வள்ளிக்கும் முருகனுக்கு திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தை உபயமாக நடத்தக்கூடிய அந்த குடும்பத்தார்கள் நீடு புகழ் ஓங்கி வாழ வேண்டும்.
வள்ளிக்கும் முருகனுக்கும் நடக்கக்கூடிய திருமணத்தை பார்க்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாதோஷம் இன்று முதல் நீங்க வேண்டும். உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கட்டும். சம்மதம் தானே? நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே புறரல்ல வாழ வேணும். பட்டி விரிக வேணும், பால் பணம் பொங்க வேணும், பட்டி விரிக வேணும், பால் பணம் பொங்க வேணும், புது பெருக வேணும், ஞான தங்கமே புறரல்ல வாழ வேணும். பவமான குரல் மட்டி பாதார வீழ்ந்த உலகு ஸ்ரீராம ரூபமுடனே ராஜீவ நயன தியாக ராஜாரி ராஜமுடன் ராஜராஜாரி ராஜமுடனே ராம ரூபமுடனே தவத்திரு சங்கரதா சுவாமி இதுவரையில் எங்கள் நாடகத்தை கண்டுகளித்த மாபெரும் கிராமமா நமது செங்குளம் கிராம பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார நாடக ரசிக பெருமக்களுக்கும் எங்களை சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்க சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளருமான துணை ராஜ நடிகர் நமது கிராமத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய திம்மாபுரத்தை சேர்ந்த மணக்குளத்தை சேர்ந்த பாக்கியநாதன் அவர்கள் சார்பாக நடிகர் அவனை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். உங்களுக்கு இன்னும் வேலை இருக்குல்லங்க.